வணக்கம். இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு பாலத்த திறந்து, அதுக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சுக்கிறாங்க. அது சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் அவர் சாதனை பண்ண அந்த அவிநாசி ரோட்லயே வச்சுக்கிறாங்க. யார் இந்த ஜிடி நாயுடு? அவருடைய ஆற்றல் என்ன? தமிழகத்தின பங்களிப்பு என்னன்னு ஒரு சுவையான பதிவு. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் உந்து சக்தியா இருக்கும். ஜிடி நாயுடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில ஒரு சிறிய குக்கிராமத்தில பிறந்தவருங்க. ரொம்ப ரொம்ப சிறிய குக்கிராமம். விஞ்ஞானமே எட்டி பார்க்காத, அறிவியல் வளர்ச்சி இல்லாத கிராமத்தில பிறந்தவர். அங்க தான் ஒரு அறிவியல் மேதை பிறந்துக்காருன்னா பாருங்க. அவர் சின்ன வயதில் என்ன பண்ணாருன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு படோடோப அதிகாரியான ஒரு வாத்தியாரை சந்திக்கிறார். அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் கல்வி மேலே வெறுப்பு ஏற்பட்டு 3 வயசுலேயே 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதே, அதாவது 3ஆம் வகுப்புலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓடி போயிட்டார். கல்வி மேலே வெறுப்பு, பள்ளிக்கூடத்து மேலே வெறுப்பு. முறையாக படிச்சதா இன்னும் எங்கேயோ போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் தந்தை வந்து கோபத்தில் அவரை வந்து ஒரு தனிமை பண்ணை வீட்டில் வைக்கிறாரு. அந்த பண்ணை வீட்டில் தனிமையில் இருக்கும்போது 9 வருடங்களாக தொடர்ந்து புத்தகங்களை படித்து தன் அறிவை வளர்த்துக்கிறாரு. ஒரு நாள் எதேர்ச்சியாக வரும்போது ஒரு மருத்துவ குப்பியை பார்க்குறாரு. மருந்து பாட்டில். அதை எடுத்து என்ன ஏதுன்னு அந்த ஊருக்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது, அவர் இது வந்து மருந்து பாட்டில், இந்த மாதிரி மூட்டு வலி, உடம்பு அசதிக்காக சாப்பிட்றதுன்னு சொன்னார். அந்த காலத்தில் சிக்கன் குனியா மாதிரி ஏதோ வந்திருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பல பிரச்சனை அந்த ஊரில் இருந்ததுனால, அவர் மூலியமாகவே அந்த மருந்தை தருவிச்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணதில் அந்த காலத்திலேயே அவருக்கு ரூ. 800 ஆகுமா. எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் அவருக்கு சின்ன வயசுல இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா, அடுத்து வந்து அந்த ரூ. 800 எடுத்துக்கிட்டு போய் அதே அதிகாரிகிட்ட கொடுத்து அந்த பைக்கை விலைக்கு கேட்டுக்கிறாரு. ஓட்டுன்னு வந்து பைக்கை கேட்டிருக்கிறாரு, புல்லட்டை. அதை வாங்கின்னு வந்து இவரும் பெருந்தன்மையாக என்ன பண்ணாருன்னா, ஆர்வமாக கேட்கறதால கொடுத்துட்டாராம். அதை வாங்கிட்டு வந்து அக்கா பிரித்து கலட்டி மாட்டி தேர்ந்த ஒரு மெக்கானிக்காக மாறிட்டார். அவர் ஓட்டினது மட்டும் இல்லை, அந்த வண்டிக்கு அவரே மெக்கானிக். அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய அளவு கை கொடுத்துச்சு. மெக்கானிசத்தில் அவர் பெரிய ஞானம். அடுத்து கோயம்புத்தூருக்கு போகிறாருங்க. கோயம்புத்தூர் போய் பிரமிச்சு போய்கிறார். அந்த காலத்து கோயம்புத்தூரே பிரமிச்சுக்கிறாருன்னா பார்த்துக்கங்க. அவருக்கு பெரிய பெரிய மாளிகைகளும் அந்த ரயிலெல்லாம் பார்த்து ஆச்சரியம். வயிற்று பொழப்புக்காக கௌரவம் பார்க்காத ஹோட்டலுக்கு போய் சர்வர் வேலை செஞ்சுக்கிறார். சர்வர் வேலை செஞ்சு சாப்பாட்டு வழி பார்த்துட்டார். கை செலவுக்கும் பணம் சேர்த்துட்டார். மெதுவாக என்ன பண்ணாருன்னா, ஒரு பஞ்சு ஆலைக்கு போகிறார் வேலைக்கு. 2 வருஷம் சேர்ந்து தொழிலை கற்றுக்கிட்டு பஞ்சு ஆலையை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தன் நண்பர்களோட வந்து தொழிற்சாலை பஞ்சு ஆலையை ஆரம்பித்து மிகப்பெரிய சக்ஸஸ். 1,50,000 சம்பாதிச்சுக்கிறார் அந்த காலத்தில். ஜாக்பாட் தான் அது. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அந்த காலத்தில் பல கோடிக்கு சம்மந்தம். அவர் போதுன்னு அதோடு நிற்கல. உடனே பம்பாய்க்கு போகிறாரு. பம்பாய்க்கு போயிட்டு அங்கே வந்து அந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் அதுதான் ஹெட்டு. அம்பானியே பின்னாடி அங்கே தானே வந்தார். இவர் முன்னாடியே போயிட்டார். பெரிய அளவுக்கு போகணுன்னு போய் அங்கே பல விளையாட்டுகள் பிஸ்னஸில் விளையாடி இருக்கிறதெல்லாம் மொத்தமே போயிடுச்சு. ₹1 கூட மிச்சம் இல்லை. 1,50,000 காலி. பம்பர் லாக்கி அடிச்சது பம்பராகவே போயிடுச்சு. திருப்பி சென்னைக்கு மனம் தராமல் கோயம்புத்தூருக்கு வராரு. கையில் ₹1 இல்லை. மனசே விடலைங்க. வேறு யாராக இருந்தால் வேறு வழி முடிவு எடுத்திருப்பாங்க. திருப்பி போய் அந்த அதிகாரிகிட்ட கேட்குறாரு, என்னை பட்டறையில் லேபில் மெக்கானிக்கை சேர்த்திக்கன்னு. உனக்கு இருக்கிற நாலேஜ் எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் கஷ்டப்படாத. இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ் சர்வீஸ்லாம் வந்திருக்கு. அது புதுமையாக இருக்கும். நீ வாங்கி ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்னால் நடராஜா சர்வீஸு இல்லைனாக்கா கட்ட வண்டியில் தான் வரணும். பஸ்ஸுன்றது புதுமையான ஒரு கான்செப்ட். அதை போயின்னா இப்போ இருக்கிற பஸ்ஸு நவீன பஸ்ஸெல்லாம் கணக்கு போட்டுறாதீங்க. அது வந்து அந்த காலத்தில் ஒரு ஆடு மாடு போகிற மாதிரி ஒரு சின்ன மீடோர் மாதிரி தான் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு தான் ட்ரை பண்ணுறாரு. இவரே ஓனர், இவரே டிரைவர், இவரே கிளீனர், எல்லாம் இவரே ஆளினால் அழகுராஜா. அவினாசி ரோடு தான் ஆரம்பிக்கிறார். நல்லா சக்ஸஸ். ஒரு வண்டி 10 வண்டி 10 வண்டி 100 வண்டியாகி கடைசி 200 மேற்பட்ட வண்டிகளுக்கு ஓனர் ஆகிட்டார். ரொம்ப ஃபேமஸுங்க. அத்தனை டிரான்ஸ்போர்ட் ஓனர் அவங்க. யாரும் எதிர்பார்க்காத வெட்டு திருப்பி அடிச்சு பெரிய இடத்துக்கு போயிட்டார். அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணமெல்லாம் போய் அங்கே பலவிதமான அப்டேட்லாம் ஆகி அந்த நேரத்தில் உலக போர்ன்றதுனால இந்த சேவிங் பிரச்சனை வந்திருக்கு. அதில் வந்து துருப்பிடிக்காத பிளேடு கண்டுபிடிச்சிட்டாரு போய் அவர். அது இயக்கிறதுக்கு ஒரு மோட்டாரும் கண்டுபிடிச்சார். அப்போ அங்கே பயங்கர டிமாண்ட் ஐரோப்பாவில். ஆனால் இவர் கொடுக்கல யாருக்கும். பார்ட்னர்ஷிப்பும் கேட்டாங்க. 3 லட்சம் பவுண்டும் கேட்டாங்க. எதுவும் தெரில. இந்தியாவில் ஓன் ப்ரொடக்ஷனை தான் ஆரம்பிக்கணும்னு வந்தார். ஆனால் இந்தியாவில் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்காதனால அது பண்ண முடியல. கடைசியில் அமெரிக்காவுக்கு இலவசமாக தான் கொடுத்தார் அவர். இந்தியாவுக்கு வந்தவர் ஒரு விஷயம் யோசனை பண்ணார். இந்தியாவில் டெக்னீஷியன் தெரிஞ்ச லேபர்ஸ் வேணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முதல்ல ஒரு பாலிடெக்னிக்கு கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னால் எல்லாம் கோயம்புத்தூர் படையெடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு விதை போட்டவரே அவர் தான். அதுதான் முதல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கி கோயம்புத்தூர் தொழில் நகரமாகவோ பெரிய பெரிய இடத்துக்கு போனது காரணமே ஜிடி நாயுடு மகத்தான பங்களிப்பு தான். மனுஷன் விவசாயத்துறையும் விட்டு வைக்கல. ஒரு பண்ணையை வாங்கி அதில் பல ஆராய்ச்சிகள் பண்ணார். ஜிடி நாயுடில் விளையிற பண்ணையில் வரதுலாம் சாதாரணமாக இருக்கும். குட்டையாக வர செடி பெருசாகும், பெரிய காய் சின்னசாக்கும், சின்னசா வர பழம் பெரிய பழமாக இருக்கும், பூக்கள் எல்லாம் இற மாதிரி வளரும். பலவிதமான ஆராய்ச்சிகள், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான முயற்சிகளில் ஜிடி நாயுடு பண்ணையில் இருந்தாலும் வித்தியாசமான, அதுலேயும் வேளாண் துறையிலும் ஒரு சாதனைகள் பலமான விஷயங்கள் தான். ஒரு சிவில் இன்ஜினியராகவும் ஒரு பல சாதனை பண்ணாருங்க.
இந்தியாவில் வீடற்ற ஏழைகள் அதிகம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி சிவில் இன்ஜினியராக ஒரு ஐடியா போடுறாரு. 750 ரூபா கொடுத்தா நடுத்தர மக்கள் வசிக்கிற ஒரு நல்ல வீடு, 1250 ரூபா கொடுத்தா பெரிய பங்களா, இப்படி கொடுத்து ஆரம்பித்தார். அது ஒரு பரிசோதனை முயற்சியாக காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9:30 மணிக்கு முடிக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்தது. அருமையாக ஸ்ட்ராங்காக தான் கட்டி கொடுத்தாரு. இந்த முயற்சி இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஒரே நாளில் வீடு கட்டி சாதனை பண்ண சாதனையாளர்னா இவர் தான் சொல்லணும். ஆனால் அரசு ஒத்துழைக்காதனால அது இந்தியா முழுக்க பரவலாக பண்ண முடியல அவரால். நீதி கட்சி தூண்டில் அரசியலில் இறங்கினார். கடுமையான போட்டியில் கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு வாக்கு எண்ணுறதுல தவறு நடந்திருக்கு. அப்போவே வாக்கு திருட்டு நடந்திருக்குது. அவர் என்ன பண்ணார், அதுக்காக வாக்கு என்கின்ற இயந்திரத்தையும் கண்டுபிடிச்சி அதையும் கொடுத்தாரு. மக்கள் அரசு பயன்படுத்திக்கல. சுதந்திர இந்தியாவிலையும் அவர் பயன்படுத்திக்கல. பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் அவர் சரியான ஆதரவு கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இவர் அடிக்கடி வெளிநாடு போய் வர்றது, இந்த கல்லூரிகள்லாம் ஆரம்பிக்கிறத பார்த்து இவர் பெரிய கோடீஸ்வரர், அதிகம் பணம் வச்சுக்கிறாருன்னு சொல்லி அடிக்கடி வருமான வரி தொல்லை அதிகமாக கொடுத்தாங்க. ஒரு நட்டத்தில் ரொம்ப கோவப்பட்டு போய் என்ன பண்ணார், சொத்துக்கள் எல்லாம் ஒரு நாய் மேலே எழுதி வச்சு அந்த நாய் மேலே தான் டேக்ஸ் கட்டினார். நாய் மேலே தான் கட்டுறாருன்னு கண்டுபிடிக்கல அந்த காலத்தில். பாரதியார் சொன்னார் இல்லையா, சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாயின்னு. இவரும் ஒரு சுடர்மிகு அறிவு தான். முறையான கல்வி கட்டிருந்தா எங்கேயோ போயிருப்பார். வடநாட்டில் பிறந்திருந்தா கொண்டாடி இருப்பாங்க. தமிழனாக பிறந்துட்டார், அவர் மறந்துட்டாங்க. நல்ல வேளை இந்த பாரத்துக்கு அவர் பேரை வச்சு திருப்பி நினைவுபடுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வைரமுத்து அவர்கள் சொன்ன மாதிரி திறமைக்கிறவங்களுக்கும் தன்னம்பிக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் வந்தாலும் வீழ மாட்டாங்க. இந்த தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்துன்னு வைரமுத்து எழுதினார். அதே மாதிரி இந்த திறமைக்கிறவங்க தன்னம்பிக்கிறவங்களுக்கு வீழ்ச்சியாக கிடையாது. அதுக்கு ஜிடி நாயுடு ஒரு உதாரணம். அவர் என்றைக்கும் கௌரவம் பார்த்ததில்ல, உழைப்பை கைவிடலை. அதனால் உழைப்பு இவரை கைவிடலை. அதிர்ஷ்ட தேவதை எப்பயுமே கூட இருந்தாங்க. அதனால் வாழ்வாங்கு வாழ்ந்தால் இவரும் லிஸ்ட்டில் சேருவார். ஒரு ஐரோப்பியர் மாதிரி தான் 25 வயசுக்குள்ளே கல்வி கற்றுக்கணும். அடுத்த 25 வருஷத்தில் ஹார்ட் ஏர்ன் பண்ணி மணி சம்பாதிக்கணும். அடுத்த 25 வருஷத்தில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாரு. அது மாதிரி வாழ்ந்தும் காட்டிடுறாரு. இளைஞர்கள் அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். அந்த காலத்திலேயே அந்த போர்டு போட்டவர் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் இந்த போர்டு போட்டுக்கிறாருன்னா, இன்றைக்கி டெக்னாலஜி காலத்தில் இருந்தாருன்னா அவருடைய வீச்சு எப்படி இருந்திருக்கும் அதை பாருங்கள். அதை ஏன் ஜிடி நாயுடைய வாரிசாக நிற்கிற இளைஞர்கள் வரலாம், அவர் பின்பற்றலான்றது அந்த பதிவு. இப்போ சத்யராஜ் கூட மாதவன் அவர்கள்லாம் ஜிடி நாயுடை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்தால் தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.